திமுககாரெல்லாம் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணால் எம்பி ஆகிடுவாங்க. மறுபடியும் அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் அவங்க வாழ்க்கை. அந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுல் காந்தியை முட்டுச்சந்து கூட்டு போன பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் வந்து பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் தான் விஜய் ஒரு தடவை சந்திச்சு தான் அவர் ஃபோன் போட்டு தான் ராகுல்கிட்ட பேச வச்சதெல்லாம். அப்போல்லாம் இவர்களுக்கு ஒன்றும் தெரில. இவர் பார்த்துட்டு 3 மணி நேரம் பேசிட்டு போகிறாரு, இது பண்ணுறாரு. அப்போ என் போன்றவர்கள் நான் விசாரித்தப்போ பாண்டிச்சேரியும் கேரளாவும் விஜய் இழுத்து போடலாம். பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆச்சு. கேரளாவில் அது பதிலாக ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம். எப்படி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அங்கே நீ ஒரு கணக்கை தொடங்கலாம். இங்கே வந்து நாங்கள் திமுக கூட இருந்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டு இது அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே தாவேக கூட பேசுறது பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் பண்ணால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வரும். எனக்கு என்னன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. 20 சீட்டு தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாங்கள் தேவைப்பட்ட அங்கேயே போய்ட்டுறோங்க அப்படின்னா திமுக பலகீனமாகிடும். இன்றைக்கி திமுக வந்து பெரிய பிரச்சனை. உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. வெளியில் வேணால் பேசுகிறாங்க. உள்ளூராக நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி.